ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்தி கர்த்தரை துதிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருப்பொருளை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. வேதத்தில் சங்கீதக்காரன் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சங்கீதம் 50:15 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சிங்க குகைக்கு கூட ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். விடுவிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது அவர் மெய்யாகவே நம் மத்தியில் இறங்கி வருகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகளை அறிந்து அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் விடுவிக்கிறவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் வேதத்திலே பல இடங்களில் பல காரியங்களை அவர் பல ஜனங்களுக்கு விடுதலை செய்தவராக இருக்கிறார். குருடராக இருந்தவர்களுக்கு விடுதலை செய்திருக்கிறார். சப்பானிகளாய் நடக்க முடியாத முடவனாய் இருந்தவன் பல ஆண்டுகளாய் குளத்தின் அருகே பல ஆண்டுகளாய் படுத்து கிடந்தவன், யாருமே இல்லை என்று சொல்லி இருந்த பொழுது கர்த்தர் அங்கே போய் அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களால் செய்யக்கூடாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக தொடர்ந்து செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளும், வியாதிகளாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, நெருக்கடிகள், நமக்கு விரோதமாக எழும்புகின்ற பல சம்பவங்கள், எவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகத்தில் 7 அதிசயங்களிலே ஒன்று, பிரேசில் நாட்டில் ஒரு பெரிய உயரமான பல 100 அடிகளுக்கு உயரமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு உருவத்தை அப்படியே கல்களினாலே அவர்கள் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். சிலுவை வடிவிலே கைகளை விரித்தவாறு அவருடைய அந்த உருவம் ஒரு மலை உச்சியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த சிலைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் என்ன? ரெடம்ஷன், விடுவிக்கிறவர் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள். பிரேசில் நாட்டின் காடுகளுக்குள்ளாக அவைகள் இருக்கிறது. இந்த தேசத்தை, இந்த உலகத்தை விடுவிக்கிறவர், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர், தந்திரங்களில், பில்லி சூனியங்களிலிருந்து, தந்திரமான எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் விடுவிக்கிறவர் என்று சொல்லி அந்த நாட்டில் உள்ள மக்கள் விசுவாசித்து நம்பிக்கையோடு பல பொருட்செலவில் அவைகளை வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றான அதிசயமாக இவை வைக்கப்பட்டிருக்கிறது. 1931 அவர்கள் அந்த சிலையை நிறுவியிருந்தாலும் 2007ஆம் ஆண்டில் தான் இவர்கள் 7 அதிசயங்களில் ஒன்றாக அதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் விடுவிக்கிறவர். எங்கும் ஜனங்கள் விடுதலைக்காக காத்திருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அநேக ஜனங்கள் விடுதலைக்காக, சில குறிப்பிட்ட பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பல இளைஞர்கள், பல மனிதர்கள் சில குறிப்பிட்ட காரியங்களிலிருந்து, மொபைல் ஃபோனில் தவறான சில படங்களை, சில வீடியோக்களை பார்ப்பதிலிருந்து அவர்களால் விடுபெற முடியாமல் இருக்கிறதை காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சில காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்துவிடும். சில காரியங்கள் அவைகள் எப்பொழுதும் அவைகளை காணாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. பிசாசு தந்திரமாக, நயவஞ்சகமாக அவைகளை அடிக்கடி காணும்படியாக நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இப்படி மாறுதல்கள் உண்டாயிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. அநேக வீட்டில் இருக்கிற அநேக பெண்கள் இந்த மொபைல் ஃபோனுக்கு பலர் அடிமையாக இருக்கிறார்கள். சில காலத்திற்கு முன்பதாக அநேகர் அந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக இருப்பதை பார்க்கிறோம்.
பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தாலும் சிறந்ததாக இருந்தாலும், ஆனால் மனிதனுக்கு உள்ளே போகிற அநேக காரியங்கள் மனிதனை தீட்டுப்படுத்தி விடுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமானவர்களே, கண்களினால் எதை காண்கிறோமோ, காதுகளினால் எவைகளை கேட்கிறோமோ, எவைகளை நாம் உட்கொள்ளுகிறோமோ, அவைகள் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக சென்று எண்ணத்தின் சிந்தை அலைகளுக்குள்ளாக சென்று அவைகள் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நாம் சரியானவைகளை யோசித்து சரியானவைகளை உள்ளே அனுப்புவோம் என்றால் அவைகள் நமக்கு வாழ்க்கையின் அஸ்திபாரமாக சிறந்தவையாக மாறும். நம்ம பல பழமொழிகளை கேட்டிருக்கிறோம். பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். எப்படி ஒரு நார், அந்த நார் எப்படி அந்த பூவோடு சேரும் பொழுது அதை கோர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பூ இல்லைனா கூட அந்த நாரை நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் வாசம் தெரியும். பிரியமானவர்களே, காரணம் அது ஒட்டி இருந்ததினாலே அதற்குள்ளாக அந்த வாசம் பெருகி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சரியானவைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது, சரியான நபர்களோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கும் பொழுது, சரியான காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். என்ன வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 50:15 நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை படைத்தவர் அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். சாதாரணமான ஒரு தெய்வம் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்திய வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல. மனிதன் பல ஆண்டுகளாக பல 100 கோடிகளை செலவழித்து ஒரு ராக்கெட் வழியாக ஒரு சின்ன எந்திரத்தை நிலவுக்கு அனுப்பினது நிமித்தமாக உலகமே, நம்முடைய தேசமே கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நிலவில் என்ன இருக்கிறது என்று சொல்லி சில புகைப்படங்களை ஆராய்ச்சி செய்து அதை குறித்து தியானிப்பதற்காக அவன் பல ஆண்டுகள் நேரங்களை செலவழிக்கிறான். அது மாத்திரமல்ல, பல 100 கோடிகளை செலவழித்து அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அவைகளை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த இயேசுவை கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவோடு கூட சேர்ந்து வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மனம் வீசுகிறதாய் மாறிவிடும். நீங்கள் தவறான காரியங்களை உட்கொண்டு தவறான மனிதர்களோடு, தவறான நட்புகளோடு, தவறான பழக்க வழக்கங்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும். உங்களுடைய நினைவுகள், சிந்தைகளை எல்லாவற்றையும் மறக்க செய்துவிடும். அநேக இளைஞர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், அநேக பெரியவர்கள் கூட பார்க்கிறோம், அவர்கள் எதையோ பேசிக்கொண்டே செல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நாம் இவ்வளவு தொலைபேசிகளிலே தொடர்புடையவர்களாக இல்லை. நாம் கடிதங்கள் எழுதினோம், கடிதங்கள் வழியாக பரிமாறிக்கொண்டிருந்தோம். உறவுகள் மிகவும் பலமாக இருந்தது. இன்றைக்கு இந்த தேசத்திலிருந்து எங்கு வேண்டுமானாலும் ஒரு நொடி பொழுதில் நாம் தொடர்பு கொள்ள முடியும். அவ்வளவு தொடர்புகள் இருந்தும் உறவுகளிலே விரிசல்கள் இருக்கின்றன, உறவுகளிலே பிரச்சனைகள் இருக்கின்றன. விடுவிப்பதற்கு யாருமில்லை. கை விலங்கு போட்டவர்களாய், இல்லை என்றால் கால் விலங்கு போட்டவர்களாய், யாரோ நம்மை அறியாமல் கட்டி வைத்து கொண்டது போல இருக்கிறதா? நீங்கள் அப்படி எதிலும் சிக்கி இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன். நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், நான் உங்களை ரட்சித்து உங்களை காப்பாற்றி உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் பல காரியங்களிலே அகப்பட்டிருக்கலாம், பல குழப்பமான சூழ்நிலைகளை நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1962 வருஷத்தில் ஜான் கெல்லன் என்கிற ஒரு அருமையான மனிதன், நாசா விஞ்ஞானிகள் மூலமாக அவர் ராக்கெட்டில் அவர் பூமியை சுற்றி பார்க்க அவர் அனுப்பப்பட்டார். பிரியமானவர்களே, 4 நாட்கள் இந்த பூமியை சுற்றி வந்து பல 1000 மைல்கள் அவர் சுற்றி வந்து புகைப்படங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து திரும்ப ஆரம்பித்தார். திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஞ்ஞானிகளோடு தொடர்புடையவராய் பேசிக்கொண்டே வருகிறார். சில நிமிடத்தில் அந்த விஞ்ஞானிகளுடைய அவருடைய கம்ப்யூட்டரில் ஒரு அறிக்கை வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? விண்கலம், அந்த ராக்கெட் வெடிக்கப் போகிறது என்று சொல்லி. காரணம், அதில் இருக்கின்ற எரிபொருள் அவைகளெல்லாம் மிகவும் அதிகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது, ஆகவே வெடித்துவிடும் என்கிற ஒரு செய்தி. நடந்த ஒரு உண்மை சம்பவம். பிரியமானவர்களே,
நடந்தது என்ன? அப்படிப்பட்ட ஒரு செய்தி வருகின்ற ஒரு சமயத்தில் ஜான் அவர்களோடு கூட தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கின்றார். பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று அவருடைய தொடர்பு அற்று போனது. எல்லா விஞ்ஞானிகளும் பதைத்து போனார்கள், நடுங்கி போனார்கள். என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. ஐயோ, சில நிமிடங்கள் அவர்கள் துடித்து கொண்டே இருக்கின்றார்கள், ஜான் மரித்து போவாரே என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை அநேகருக்கு இருக்கலாம். வாழ்க்கையில் தொடர்புகள் அற்றுப்போனதினாலே, உறவுகள் அற்றுப்போனதினாலே பலர் ஏன் இந்த உலகில் வாழணும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆமேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களை நான் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஜான் கெலன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். திரும்ப திடீரென்று அந்த நாசா விஞ்ஞானிகளோடு ஒரு தொடர்பு கிடைக்க, இதோ ஜான் பேசுகிறேன் என்று சொல்ல விஞ்ஞானிகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மகிழ்ச்சி அடைவதற்கு அளவே இல்லை, அத்தனையாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். பத்திரமாக வந்து தரையிறங்க அவரிடத்தில் கேட்க, ஜான் கெலினிடத்தில் எப்படி என்ன நடந்தது என்று சொல்ல அவர் விளக்குகிறார். என்ன விளக்குகிறார்? பிளாக் ஹோல், கருப்பு பகுதிகளுக்குள்ளாக இந்த ராக்கெட் சென்ற பொழுது எனக்குள்ளாக தொடர்பு இல்லை, ஒரு கணம் எல்லாம் அற்று போனது என்று தான் உணர்ந்தேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன அந்த வசனம் எனக்குள்ளாக நினைப்பூட்டியது. நம்மை விடுவிக்கிறவர், நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னை அந்த கருப்பு எல்லைக்குள்ளாக இருந்து ஆண்டவர் விடுவித்து விட்டார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விடுவிக்கிறவர். ஒருவேளை தவறான பாதையிலே, நீங்கள் தவறான பழக்க வழக்கத்திலே நீங்கள் சிக்கி இருந்தாலும், இதை யார் எனக்கு விடுதலை செய்வார்கள் என்கிற மிகுந்த கவலையோடு கூட நீங்கள் இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிப்பேன், என்னை நோக்கி பாருங்கள், என் ஜனமே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். உங்களை விடுவிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அவர் பலியானார். நாம் விடுதலையோடு கூட வாழும்படியாகத்தான். ஏன் நீங்கள் அடிமைத்தனத்தில் வாழ வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட நுகத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டே நடக்க வேண்டும்? அவைகளை விட்டுவிடுங்கள். விட்டுவிடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு அவர் இறங்குவார், அற்புதங்களை செய்வார். சில நபர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வியாதி தொடர்ச்சியாக இருக்கிறது? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை என்னை விட்டு அகலவே இல்லையே? ஏன் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? ஏன் என்னால் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை? ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் நான் ஒரு அடுத்த அடி எடுத்து வைத்தால் 2 அடி 3 அடி சறுக்கி கீழே விழுகிறேனே? ஏன்? என்ன காரணம்? பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாமல் தவறான பாதையில் நடக்கும் பொழுது சாபமான காரியங்கள் நம்மை கீழே இழுக்கும். ஆண்டவரிடத்திற்கு நீங்கள் வாருங்கள். அவர் உங்களை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து புதிய மனிதனாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சாபத்திலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், லாபான் என்கிற ஒரு மனிதன். அவன் யாக்கோபு என்கிற அருமையான ஒரு மனிதனுக்கு அவன் தவறு செய்கிறவராக இருக்கிறார். என்ன செய்கிறான்? சில ஆண்டுகளாய், 10 ஆண்டுகளாய் அவன் என்ன செய்கிறான்? சம்பளத்தை மாற்றி கொடுத்து ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாளுக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஒரு சின்ன அக்ரிமெண்ட், ஒரு சின்ன உடன்படிக்கை அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. என்ன வேலை செய்தான் இந்த யாக்கோபு? ஆடு மேய்க்கும் தொழில், அவ்வளவுதான். இப்பொழுது என்ன சொல்லுகிறான் எஜமான்? என்ன சொல்லுகிறான்? இந்த கலப்பு நிற புள்ளிகள் வந்தால் அந்த ஆடுகள் எல்லாம் உனக்கு என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்ல, ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளாக போடுகிறது. எஜமானுடைய மந்தையை காட்டிலும் இப்பொழுது வேலைக்காரனுடைய மந்தை பெருகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பல ஆண்டுகளாக எஜமான் வேலைக்காரனை ஏமாற்றி கொண்டே இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பல வேலையாட்களை ஏமாற்றி இருக்கலாம். பல நபர்களை நீங்கள் ஏமாற்றி வேலை வாங்கி கொண்டிருக்கலாம். பல நபர்கள் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் சரியாக படியளங்கள், சரியாக காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், பிரியமானவர்களே, நீங்கள் சாபத்திற்கு உட்படாதிருங்கள். தேவனுடைய பிரியத்திற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழுங்கள். நடந்தது என்ன பாருங்கள். யாக்கோபினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். எஜமானை காட்டிலும் அவன் பெரியவனாக மாறுகிறான்.
இறுதியாக லாபானுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து யாக்கோபினிடத்தில் முறையிடுகிறார்கள், என் தகப்பனுடைய சொத்தை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் என்று சொல்லி. இல்லை, சொன்னபடி தான் நான் செய்தேன். 10 ஆண்டுகள் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் பணியாற்றினேன். பல முறை சம்பளங்களை மாற்றினார், நான் ஒன்றும் கேட்கவில்லை. இப்பொழுது கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எரேமியா 31 அதிகாரம் 11 வசனம் முதல் 14 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை காட்டிலும் லாபான் பெரியவன், அவனுடைய பலத்த கைக்கு அவனை நீங்களாக்கி மீட்டு அவனை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்கு அவனை கொண்டு போகிறார். உச்சிதமான கோதுமையினால் அவனை நன்மையினால் திருப்தியாகிறதை பார்க்கிறோம். சாபத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா சாபங்களிலிருந்து விடுவிக்கிறவர். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், விட்டுவிட வேண்டியவர்களை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆமேன், உங்கள் மூலமாக எப்படி யோனா மூலமாக நினிவே பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஆமேன், ஒரு யாக்கோபு மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சமே பெருகி கொண்டே இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் மூட நம்பிக்கைகளில் இந்த 3வதாக விடுவிக்க தேவன் வல்லமையுள்ளவர். மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் சிலர் என்ன செய்கிறார்கள்? மந்திர வித்தைகள், அவைகளை செய்தால் உடைய வாழ்க்கையில் சித்தி பெற முடியும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, தவறான காரியம். சிலருக்கு விரோதமான மந்திர காரியங்கள் ஏவி விடுவது, சில தீமையான காரியங்கள் இன்றைக்கு ஒரு சபையில் இருக்கிறவர்கள் இன்னொரு சபைக்கு விரோதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆலயத்திற்கு விரோதமாக ஆலயத்தில் உள்ள இன்னொரு நபர்களை எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். இது தவறான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. மனிதனை அவர் படைத்ததனுடைய ஒரு நோக்கம் என்ன? ஆலயம் என்பது கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிற இடம். நீங்களும் நானும் அவருடைய அங்கம். ஒரு சரீரத்தின் அங்கம் பிரிந்து கிடக்கும் என்றால் எப்படி பணியாற்ற முடியும்? யோசித்து பாருங்கள். மூளை சொல்ல சொல்ல கைகள் செயலாற்றுகின்றது. மூளை சொல்ல கை செயலாற்ற முடியவில்லை என்றால் எப்படி நீங்கள் செல்ல முடியும்? கால்கள் முன்னாலே நடக்க முடியும் என்றால் எப்படி நீங்கள் அந்த லக்கை அடைய முடியும்? அடைய முடியாது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தான் நம்முடைய தலையாயிருக்கிறார். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் செய்ய வேண்டும். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் செய்யாமல் பிரிந்து கிடப்பீர்கள் என்றால், நீங்கள் செயல்படாமல் போவீர்கள் என்றால், அது உங்களை முற்றிலுமாக செயலற்றதாக மாற்றிவிடும். நீங்கள் பயனில்லாத மனிதர்களைப் போல இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து கணக்கு கேட்பார் எல்லாவற்றிலையும். இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள், மந்திர வித்தைகள், ஜெபங்கள் கூட தவறாக ஏறெடுக்கப்படுகிறது. சில மனிதர்களை அழித்துவிடும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அது ஜெபம் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கும்படியாக விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாக பலர் தீமையான பழிச்சொற்களை பேசியிருக்கலாம், அவமானமாய் உங்களை நடத்தியிருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் பெரியவர், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பெரியவர். ஒருவன் உங்களை பகைத்தான் என்றால் அவன் என்னை பகைத்தான் என்று அறியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களை ஒருவரும் பகைக்க முடியாது. நீங்கள் மாம்சத்தில் எண்ணிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்தாதிருங்கள். ஆவிக்குள்ளாக நீங்கள் நடங்கள். ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நீங்கள் வாழுங்கள். ஆவியானவர் உங்களை சரியாய் வழி நடத்துவார். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதா இருக்கட்டும், தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும். இந்த தேசத்தை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஜெபமாக மாறட்டும். திருச்சபையின் எல்லைகளிலே பரிசுத்தம் உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். நீங்களே தவறாக ஜெபிக்காதிருங்கள். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேசம் சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. மனிதர்கள் பல்வேறு விதமான காரியங்களை, மூட நம்பிக்கைகளிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். இவைகளுக்கு யார் இயேசுவை சொல்ல முடியும்? இவைகளிலிருந்து யார் விடுவிப்பார்கள்? ஆமென். கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தனக்குத்தானே கோபுரங்களை கட்டிக்கொண்டு தனக்குத்தானே செல்வங்களை சேர்த்து கொண்டு வாழ்கிறார். இதனால் பயன் என்ன? ஆண்டவர் கேட்கிறார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரியில் உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் என்று சொல்லி கடுமையான அந்த வார்த்தையை உபயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். அவருடைய சித்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தலையாயிருக்கிற தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, சரீரம் கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.
நம்முடைய எல்லைகளை விருத்தியாக்குவார். ஆமென். எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மூட பழக்க வழக்கங்களில் நீங்கள் ஒருபோதும் சிக்கி கொள்ளாதிருங்கள். இன்றைக்கும் சிலர் நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, தவறான காரியங்களில் இன்றைக்கு பலர் பல்வேறு விதமான தீர்க்கதரிசிகளை கூட தவறாக பயன்படுத்துகிற அநேக மனிதர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை தேடி வாசியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் மனிதனுடைய வார்த்தை மேன்மையானதல்ல. இந்த உலகத்திலே ஆமென், தேவன் பெரியவராக இருக்கிறார். அவரை சார்ந்திருங்கள். என்னோடு கூட ஆண்டவர் எப்படி பேசுவார் என்று சொல்லி நீங்கள் அசுத்த உதடுள்ள மனிதர்களாக இருக்கலாம். ஐயோ, நான் அதமானேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் புலம்பினான். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார், அவனோடு கூட உலாவினார். ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உலாவி வருகிறவர். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, தவறான காரியங்களிலிருந்து உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் சரியான பாதைக்கு உங்களை நீங்கள் திருப்ப முயற்சித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார். எந்த காரியமானாலும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் சந்ததிகளுக்கு தவறான சாபத்தையும் தவறான மூட பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்காதிருங்கள். பாரம்பரிய காரியங்களிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான தேவனை நீங்கள் ஆராதிக்கும்படியாக வர உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த தேசம் பெரியது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய ஜனங்கள் கோடிக்கணக்காக காத்து கிடக்கின்றார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நீங்கள் ஏன் இன்றும் மௌனமாக இருக்கின்றீர்கள்? அவருக்கென்று சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியவர்கள் ஏன் இன்னும் இந்த விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இந்த நல் செய்தியை கேட்க முடியாது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்திற்குள்ளாக அவல நிலைக்குள்ளாக இருக்கும் பொழுது, எங்கெங்கெல்லாமோ அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்த மனிதர்கள், நீங்கள் சத்தியத்தை அறிந்து வாழ வேண்டிய விடுதலையோடு கூட வாழ வேண்டியவர்கள் ஏன் நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆவியானவர் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை தருவார். ஆகவே நீங்கள் மூட பழக்க வழக்கங்களது விடுபடும்படியாக அன்போடு கேட்கிறேன். நீங்கள் சாமானியமாக நீங்களாக வர முடியாது. கர்த்தர் தான் உங்களை விடுவிக்க முடியும். வில்லியம் கேரி என்கிற ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வரும்பொழுது எத்தனையோ ஜனங்கள் மூட பழக்க வழக்கங்கள் இருந்தார்கள். உடன்கட்டை ஏறுவது பழக்கம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களை, கணவன் இறந்து விட்டால் மனைவி அப்படி கைகளை கட்டி அப்படியே உயிரோடு எரித்து விடுவார்கள். எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு கொடுமையான காலம். இன்றைக்கு அப்படி யாராவது செய்ய முடியுமா? யாராவது அப்படி நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருப்போமா? இல்லை. ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் எவ்வளவாய் வேதனை அடைந்திருப்பார்கள். இதை பார்த்த வில்லியம் கேரி, ஐயோ இது தவறான பழக்கம் என்று சொல்ல, அன்றைக்கு 18ஆம் நூற்றாண்டிலே அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்ட வெல்லஸ்லி பிரபுவோடு கூட அவர் பேச, அவர் சொன்னார், இது இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கலாம், நாம் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்ல இதிகாசங்களை புரட்ட ஆரம்பிக்கின்றார். ராமாயணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வில்லியம் கேரி அவர் சொல்லுகிறார், எதுவும் அப்படி இல்லை. வெல்லஸ்லி பிரபுக்கு கடிதம் எழுத, நேரடியாக அவரோடு கூட பேச, கடைசியாக சட்டம் இயற்றப்பட்டது. உடன்கட்டை ஏறுதல் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தவறான மூட பழக்க வழக்கங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். தெய்வத்தின் ஜனமாக வாழுவோம். தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களை புரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் சுவிசேஷத்தை சொல்வதற்கு உங்களில் ஒருவர் நீங்கள் எழும்பக்கூடாது? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். மரண கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். ஆமென். இறுதியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே. ஆமென். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, எரேமியா 15:21 இப்படியாக சொல்லுகிறார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, மரண பயத்திற்கு திகிலோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கலாம். பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சரீரத்தை ஆமென் சத்ருவானவன் நசுக்குவதற்கும் சரீரத்தை கொல்லுவதற்கும் அவன் முயற்சி செய்வான். ஆனால் பயப்படாதிருங்கள். ஆத்துமாவை குறித்து நீங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாயிருங்கள். ஆத்துமாவை ஆமென் எந்த வகையிலும் சத்துரு பறித்து விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, உன்னால் ஜெயிக்க முடியாது, என் தேவன் ஜெயித்தார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்கள்.
இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த மாதம் முழுமையாக ஆண்டவர் உங்களை விடுவித்து வழி நடத்துவார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுக்கு செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம், ஏராளமான இழப்புகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், வியாதிகள், ஆமென், சொல்ல முடியாத தாங்குன துயரங்கள், யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது, அள வேண்டும் போல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். தேவனிடத்தில் வாருங்கள், அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் செய்வார். எப்பேற்பட்ட இழப்பாயிருந்தாலும் உங்களுக்கு அவைகள் மூலம் ஆண்டவர் விடுவித்து உங்களை சரியாய் வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அற்புதத்தின் தேவன் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமயத்தில் யார் யார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி ஆமென், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் யார் யார் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, எந்த காரியத்தில் அவர்களுக்கு விடுதலை வேண்டுமோ, எந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டுமோ, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீரா. பிசாசு தந்திரமாய் மரண கட்டுகளுக்கு நேராக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை சத்துரு பிடித்து வைத்திருக்கின்ற எல்லா காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் நீர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை விடுவித்து இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக நீர் அவர்களை பயன்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மேல் கர்த்தர் நீர் பிரியமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி. எங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவையிலே அறையுண்டு ஆண்டவரே வெற்றி சிறந்து விட்டீரப்பா. எங்களுக்கு விரோதமாக இருந்த சாபங்களை ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் நீர் மாற்றி போட்டீர். சிலுவையிலே ஆணியடித்து எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நீர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறீரப்பா. அப்படி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம். மெய்யாகவே நீர் அவர்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். விடுதலை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக அவர்களை உயர்த்துகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. உண்மையாய் கூப்பிட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் நீர் அப்படி விடுவித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய்யாகவே நீர் விடுதலை செய்கிறவராய் இன்றைக்கும் இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். வார்த்தையில் அவர்கள் தொடர்ந்து நிற்பதற்கு உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை விடுவித்து சரியாய் வழி நடத்த வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தவறாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரே உங்களை விடுவிக்கிறார். அப்படியே வேர் சரியான நபர்களோடு வேதத்தோடு கூட தொடர்புடையதாக இருக்கட்டும். விடுவித்து உங்களை காப்பாற்றி உங்களை வழி நடத்துவார். நீங்கள் இந்த எண்ணோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோடு கூட பேசுகிறோம். நீங்களும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்களும். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓ